உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. வருகிற 23ஆம் தேதி பாரத நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரச்சாரத்தை மதுராந்தகத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அன்று பிற்பகல் அவர் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக தமிழகத்தில் நடைபெறுகிற மக்கள் விரோத அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக முதல் பிரச்சார கூட்டத்தை துவக்க இருக்கிறார். ரொம்ப முக்கியமான பிரச்சார கூட்டம். ரொம்ப குறிப்பா என்டிஏ இணையம் இருக்கக்கூடிய கட்சிகளை பத்தின அறிவிப்பும் சொல்லிருக்காங்க. யாரை எதிர்பார்க்கலாம் சார்? குறிப்பா டிடிவி தினகரன் இளையராஜா 23ஆம் தேதி மேடையில் நீங்க அதை பார்க்கலாம். எத்தனை மணிக்கு சார் மீட்டிங்? ஆமா, எல்லா தலைவர்களும் மேடையில் இடம் பெறுவார்கள். அதிமுக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. பாஜக கூட்டணியில் இருக்கிறோம். திமுக இது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி காப்பி அடிச்சிருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏற்கனவே மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலில் 1500 ரூபாய் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இப்போ அதான் 500 ரூபாய் கூட்டி 2000 ரூபாய் அறிவித்திருக்கிறார். அதை ஈயடிச்சாங்க காப்பி நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். அது தேர்தல் அறிக்கையில் சொன்னதான் ஈயடிச்சாங்க காப்பின்னு சொல்றது அது சரியாக இருக்காது. எந்த அறிக்கை இருந்தாலும் மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதுதான் நிச்சயமாக உணர்த்து. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஓசூர் விமான நிலைய திட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. இல்ல, அது அனுமதி எங்கேயுமே மறுக்கல. அதுல சில விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. எடுத்த உடனே மறுப்பு என்று சொல்ல முடியாது.